சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த 365 நாட்கள் நிகழ்வு அண்ணாமலையாருடைய திருவருளும் நம்பி ஆரூரருடைய குருவருளும் நமக்கு உத்தரவு போட்டது மட்டும் அல்ல, ஒவ்வொரு நாளும் அந்த நிகழ்வை மிகச்சிறப்பாக, அதாவது சாதாரணமாக நாம் நினச்சிருந்தா நடத்தியிருக்க முடியுமான்னு ஒரு கேள்வி வர்ற அளவுக்கு மிக அழகாக பிரம்மாண்டமாக செய்து வருகின்றார்கள். இந்த நிகழ்வு அடுத்த மைல்கல்லாக 200வது நாளை எட்டியிருக்கின்றது. இன்று 200வது நாள். இதில் ஒரு சிறப்பு அழகு அல்லது இதில் உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நாம் சொன்னோன்னா, 4 வயது குழந்தை முதல் 80 வயது தாண்டியவர்கள் வரை இந்த நிகழ்வில் பங்கெடுக்க வைத்திருக்கின்றார் பெருமான். தமிழ் அறிஞர்கள் முதல் தமிழுக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை என்பவர்களை இதில் அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். 7 நாடுகளில் இருந்து இந்த பொழிவுகள் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லை, 5 மொழிகளில் இன்று வரைக்கும் நமக்கு பெருமான் கருணை செய்திருக்கின்றார். இது எல்லாம் பார்க்கும்போது ஒரு மனிதனாக சாதாரணமாக செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த ப்ரோக்ராமுக்கு டைரக்டர் யார் அப்படின்னா அண்ணாமலையார் முழுவதுமாக அற்புதமாக நடத்தி வருகின்றார் என்று தான் சொல்லணும். யார் என்னைக்கு எந்த பொழிவில் பேசணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு அண்ணாமலையாரோடைய உத்தரவாகத்தான் இன்று வரை வழி நடத்தி வருகின்றார். அந்த அமைப்பில் 200வது நிகழ்வுக்குள்ளால போகிறோம். எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுனா, இதுவரைக்கும் நாம் எத்தனையோ பொழிவுகள் பார்த்துருக்குறோம். அதாவது திருமுறை படிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு எழுத்துக்கூட்டி தான் வாசிப்போம். ஏன்னா நம்மள நிறைய பேருக்கு தமிழ் தெரியாதவங்க இருப்போம். எழுத்துக்கூட்டி வாசிப்போம். அதுக்கப்புறம் சேர்த்து கொஞ்சம் வாசிப்போம். அதுக்கப்புறம் பிழை இல்லாமல் வாசிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வரும். அப்போ முதல்ல வாசிக்க ஆரம்பிக்கிறோம். அதற்கப்புறம் எங்களுக்கு பாட வரலை, ஆனால் பாடணும்னு ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு சந்தத்தில் ஆரம்பிப்போம். சந்தம் ஓரளவுக்கு புரிப்பட்ட உடனே பெருமான் பக்கத்தில் நாங்களும் உட்காந்து உருகி பாடணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டு பெருமான் முன்னாடி உட்காந்து பண்ணோடு பாடும் ஒரு அழகு வரும். அதற்கு பிறகு மேல்நிலையாக சுத்தாங்கம் என்பதற்காக போவோம். அப்போ ஒவ்வொரு திருமுறை நாம் படிக்கும் போதே பார்த்தோன்னா படிக்கிறது, அதாவது வாசிக்கிறது, அதற்கப்புறம் சந்தம், அதற்கப்புறம் பண், அதற்கப்புறம் நமக்கு சுத்தாங்கம் என்று நாம் போகிறோம். இதே அமைப்பு தான் நம்ம நிகழ்வையும் பெருமான் கொண்டு வர்றாருங்கிற ஒரு எண்ணத்தை இன்னைக்கு கொடுத்தாரு. முதல்ல பாருங்க, திருத்தலங்களை பற்றின குறிப்புகள் நிறைய பார்த்தோம், ஆசிரியர் பற்றின குறிப்புகள் நிறைய பார்த்தோம், இலக்கணமாக இலக்கியமாக நாம் பார்த்தோம். ஒவ்வொன்றா நாம் பார்த்துட்டு வரும்போது 9ஆம் திருமுறை ஓரளவுக்கு நாம் சுட்டி காட்டுவதில் இருந்து தொட்டு பார்க்க ஆரம்பித்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அடுத்த நிலை நமக்கு என்ன வரணும் அப்படின்னா, தீர்த்தம், மூர்த்தி, தலம், இந்த 3ஐயும் சரிவர, அதாவது எப்படிப்பட்ட நியமப்படி வழிபாடு செய்யணுமோ அப்படி வழிபட்டால் ஓர் வார்த்தை சொல்ல ஒரு குருவாக பெருமான் வருவார் என்பது தாயுமான சுவாமிகளுடைய அருள்வாக்கு. அதன்படி நமக்கு இன்று அடுத்த நிலைப்பாட்டுக்கு ஒரு குருவாக பெருமான் நம்மை எடுத்து செல்வதற்காக முதலில் தலம், தீர்த்தம், மூர்த்தி, இந்த 3இல் தீர்த்தத்தை பற்றி இன்று பார்க்க இருக்கின்றோம். இதை நமக்கு, அதாவது 9ஆம் திருமுறையில் வரக்கூடிய நீர்நிலைகள் அப்படிங்கிற குறிப்பு, தீர்த்தமாக பெருமான் இருக்கின்றான், தீர்த்தனாக பெருமான் இருக்கின்றான். ஏன்னா நம்ம வினையை தீக்கிறதா வந்தானே, தீர்த்தனாக இருக்கின்றான் அப்படிங்கிற குறிப்பை நமக்கு எடுத்து சொல்லுவதற்காக நம்மோடு இணைந்திருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஞ்ஞானத்திலும் அறிவியலிலும் மருத்துவத்திலும் தோய்ந்தவர்கள். ஏன்னா அவங்களுடைய பணி மருத்துவ பணி, அவர்களுடைய படிப்பு அப்படின்னா அறிவியல் சார்ந்த படிப்பு. ஆனால் அவர்கள் பௌதீகத்திலும் உலகியலிலும், அதாவது உலகியல் ஆன்மீகம் இரண்டையும் சரியாக போதிக்கும் ஒரு இடத்தில் இருக்கின்றார்கள். அதாவது தமிழே தெரியாதவர்களுக்கு உருத்திரம் சொல்லி கொடுத்து, அவர்களுக்கும் தமிழுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு இருக்கிறவங்களெல்லாம் பிடிச்சு அவர்களுக்கு உருத்திரம் சொல்லி கொடுத்து ருத்ர யாகம் செய்ய வைத்து இன்று மிகப்பெரிய அளவில் அழகான ஒரு ஆலயம் அமைத்து யார் வேண்டுமானாலும் உருத்திரம் சொல்லலாம். வேதம் சொல்லுவதற்கு வயதோ அல்லது எந்த ஒரு தடையும் கிடையாது. டிஸ்கிரிமினேஷன் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்படி கிடையாது. விருப்பம் இருப்பவர்கள் சொல்லலாம்.
சரியாக உச்சரிக்க தெரிந்தவர்கள் சொல்லலாம் என்று சொல்லுவது மட்டும் இல்லை, அதை வழிநடத்தி நிறைய மாணவர்களை உருவாக்கி வரக்கூடிய சுவாமி விஜயானந்தா ஐயா அவர்கள்தான் அமெரிக்காவில் இருந்து ஃப்ளாரிடா மாகாணத்தில் இருந்து நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். ஐயாவுடைய எல்லா பொழிவையும் நாம் பார்த்துட்டு வர்றோம். எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அறிவியல் பூர்வமாக நம்ம சைவ சித்தாந்த கருத்துக்களையும், அது மட்டும் இல்லை நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நாம் இன்னைக்கு நம்பிக்கைன்னு ஒதுக்குற எத்தனையோ விஷயங்களை அடித்து நொறுக்கி இது எல்லாம் அறிவியல் அப்படிங்கிறதை மிக அழகாக சான்றுகளோடு நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பாங்கினை நாம் பார்க்க முடிகின்றது. அப்படிப்பட்ட விஷயத்தில் தான் இன்று தீர்த்தம் என்ற ஒரு குறிப்பில் 9ஆம் நிலைய திருமுறையில் வரக்கூடிய நீர்நிலைகள் பற்றி ஐயா அவர்கள் ஒரு அறிவியலாக, பௌதீக பார்வையாக, மருத்துவமாக நமக்கு சொல்லுவதற்காக நம்மோடு வந்திருக்கின்றார்கள். இந்த பொழிவு கொஞ்சம் நிறைய விஷயம் இருக்குது அப்படிங்கிறதுனால 2 நாட்களாக பெருமான் நமக்கு டபுள் தமாக்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி 2 நாட்களாக இந்த பொழிவு அமைய இருக்கின்றது. இன்று முதல் பாகத்தை பார்ப்போம், மீண்டும் அடுத்த பாகத்தை நாளை பார்க்கலாம் என்று சொல்லி தாமதிக்காமல் ஐயாவிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன். ஐயா, சிவாய நம. சிவாய நம. லாவண்யா, நன்றிமா. ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் 4 உணர்ந்தனன் 5 வென்றனன் 6 விரிந்தனன் 7 சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து 8. ஓம் நிதயே சர்வ வித்யானாம் விஷுஜேவ வரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தட்சிணாமூர்த்தயே நமः. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम नमः प्रणवार्ताय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः. ஒளியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கண்மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் பன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலை திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட வல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறை ஞான சம்பந்தர் நிழல் தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாவதியார் செம்பதும திருத்தாள் போற்றி போற்றி. பரந்திடு பொய்கை முன்னிரம்ப மற்ற அவன் உறைந்திடும் முதலை வந்து உதிப்ப வண்ணதால் இறந்திடும் மகன் வளர்ந்து எய்த பாடல் ஒன்று அறைந்திடும் சுந்தர நடிகள் போற்றுவான். வேத விஞ்ஞான நோக்கில் 9ஆம் திருமுறையில் வரும் நீர்நிலைகள். இந்த ஞான வேள்வி பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை 360 degree view on 9th திருமுறை ஒரு பெரிய மைல்கல்லை எட்டியுள்ளது. 200வது பொழிவாக இது அமைகிறது. இதை நான் 200வது பொழிவாக நான் இந்த பொழிவை செய்வேன் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் சென்ற வருடம் 100வது நாள் பொழிவு நீங்கள் தர வேண்டும் என்று லாவண்யா கேட்டுக்கொண்டதன்படி அது எதிர்பார்த்திருந்தது. அப்பொழுது எனக்கு 4 மாத நோட்டீஸ் கிடைத்தது. அதாவது நீங்கள் 4 மாதத்திற்கு முன்னாடியே அவங்க எனக்கு சொல்லிட்டாங்க. அது என்னைக்குமா வருதுன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க டிசம்பர் 29. சரிம்மா, எனக்கு இந்தியா போயிட்டு வரணும் திருவண்ணாமலை, அதுக்கு டைம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் இந்தியா போயிட்டு வந்ததுக்கப்புறம் டிசம்பரில் அவங்க கிட்ட கேட்டேன். அவங்க ரிமைண்ட் பண்ணாங்க. கேட்டு கொஞ்சம் டைம் இருந்தது பண்ணேன். அப்போ 4 மாதம் நோட்டீஸ் இருந்தது. இந்த 200வது பொழிவுக்கு 4 மணி நேரம் நோட்டீஸ் தான் கொடுத்தாங்க. திடீர்னு ஐயா நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி அதையும் பண்ணிடுவோம், உட்காந்து இப்போ பண்ணுறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் முக்கியமாக நம்ம இங்கே என்ன ஒரு கருத வேண்டும் என்றால், எவ்வளவோ தடங்கல்கள் இருந்தாலும் இடையூறுகள் இருந்தாலும் நான் அடிக்கடி கூறுவது போல பொழிவாளர்கள் அனைவரையும்
ஒரு லாவண்யமாக கையாண்டு தடங்கல்கள் தடைகள் அனைத்தையும் லாவண்யமாக சமாளித்து கொண்டு இன்று 200வது பொழிவை எட்டியிருக்கும் லாவண்யா அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்து கூறி, இறைவன் அவருக்கு சக்தியையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்து இன்னும் இது போன்ற ஞான வேள்விகள் பல நடத்தி கொடுக்க வேண்டும். திருமுறை உலகத்திற்கும் தமிழ் உலகத்திற்கும் இது ஒரு அரும்பெரும் சேவையாக நம்மளுடைய தலைமுறைக்கு மட்டுமல்லாமல் என்னுடைய தலைமுறை, லாவண்யா அவர் தலைமுறை, அதற்கு பின் வருபவர்கள் தலைமுறை, அதற்கு பின் 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 வந்து கொண்டிருப்பவர்கள் தலைமுறை, அத்தனை தலைமுறைகளுக்கும் இது ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்கும். எனவே இறைவன் அவர்களுக்கு மேலும் மேலும் ஒரு ஊக்கத்தை கொடுத்து ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து இதை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த பொழிவை நான் துவக்குகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 9ஆம் திருமுறை 3வது பதிகத்தில் திருமாளிகை தேவர் இந்த இதில் வந்து மகேந்திர மலையை பற்றி சொல்றார். அந்த மகேந்திர மலை பற்றி சொல்லும்போது அதில் வந்து முதல் நமக்கு ஒரு அருமையான நீர்நிலையாக நீர் அருவிங்கிறார். அதில் வந்து மகேந்திர மாமலை அப்படின்னு சொல்றார். என்ன சொல்றாருனாக்கா, உறவாகிய யோகமும் போகமுமாய் உயிராளி என்னும் என் பொன் ஒரு நாள் சிறவாதவர் புறஞ்சற்ற கொற்ற சிலை கொண்டு பன்றி பின் சென்று நின்ற மறவா என்னும் மணி நீர் அருவி மகேந்திர மாமலை மேல் உரையும். அப்போ அந்த மகேந்திர மாமலையில நமக்கு அங்க அருவி இருந்ததுன்னு தெரியுது. இந்த மகேந்திர மாமலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது எந்த மகேந்திர மாமலை? மாணிக்கவாசகர் சொல்றாரு, மண்ணு மகேந்திர மாமலையில் ஆகமும் தோற்றுவித்தும் அருளியும் அப்படிங்கிறாரு. அந்த மகேந்திரத்தில் உற்றாய் முகங்களால் அருள் புரிந்தும் அப்படின்னு சொல்றாரு. மகேந்திரத்தை 2-3 தரம் மாணிக்கவாசகரும் நம்ம இதுல கீர்த்தி திருவாகவல்ல சொல்றாரு. இந்த மகேந்திர மாமலை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா 2-3 இடம் சொல்றாங்க. பட் குறிப்புகள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு இது வந்து இமயமலை சாரலில் உள்ள மகேந்திர மலை தான். ஏன்னா மகேந்திரம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாக்க, இந்த இந்திரன் அப்படின்னு சொன்னாக்க ஒரு எந்த துறையிலுமே ஒருத்தர் ரொம்ப சிறந்தவர் அப்படின்னு சொல்லணும்னாக்க அவர் இந்திரன் சொல்லுவாங்க. அதாவது கஜேந்திரன், ஒரு யானைகளிலே சிறந்தது கஜேந்திரன், அப்புறம் நாகங்களில் சிறந்தது நாகேந்திரன், இப்படி சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி மலைகளில் சிறந்த மலை மகேந்திர மலை அப்படின்னாக்கா அது இமயமலை சாரலில் தான் இருக்க வேண்டும். ஸோ அந்த பேரை வச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு அது அங்கே தான் இருக்கணும்னு தெரியுது. ஸோ அதில் வந்து ஒரு அருமையான நீர்நிலை, இந்த அருவியோடு நமக்கு அந்த 9ஆம் திருமுறையில் அருவியை சுட்டி காட்டுகிறார் திருமாளிகை தேவர். அதற்கு அடுத்தாற்போல் மற்றொரு பாடலில் தரவார் புனம் சுனைத்தாள் அருவி, சுனைன்னு சொல்றார். அதாவது சுனையில இருந்து அங்க கீழே விழுகிற அருவிங்கிறார். அதாவது சுனை அங்க தண்ணீரெல்லாம் தேங்கி அங்க இருந்து திருப்பி அருவியா விழுகுங்கிறார். திருப்பி அங்கேயேதான் மகேந்திர மாமலை அதுன்னு சொல்றார். தரவார்புணம் சுனைத்தாள் அருவி தடங்கள் உறையும் மடங்கள் அமர் மறவார் பொழில் எழில் வேங்கை எங்கும் மலைசூல் மகேந்திர மாமலை. இது எங்கேயும் பார்த்தீங்கன்னா இதுவும் இமயமலைச்சாரில் தான் ஒத்துருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த இமயமலைச்சாரில் நான் ரிஷிகேஷில் 2 வருஷம் இருந்திருக்காங்க. அந்த ஆசிரமத்தில், மகரிஷி ஆசிரமம். அப்போ அங்கே தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நான் அதுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே இருந்தது. அப்போ நான் இந்தியா ஃபுல்லாக அட்மினிஸ்ட்ரேஷன் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், மகரிஷியோட ஆர்கனைசேஷனுக்கெல்லாம். அப்போ அந்த ரிஷிகேஷில் நான் இருந்தேன். அங்கே இருக்கும்போது இது வந்து இப்போ உத்தரகாண்டுன்னு அது வேற ஸ்டேட் ஆயிடுச்சு. முதல்ல அது உத்தரப்பிரதேசம் வந்து இப்போ உத்தரகாண்டுன்னு ஆச்சு. டேரி கர்வால் அப்படின்வாங்க. அந்த டேரி கர்வால் என்னாச்சுனாக்கா, அந்த லேண்ட் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இப்போ அது வந்து இப்போ டைகர் ரிசர்வ் வந்தது. இப்போ நான் சொல்ற இடம் இது இமயமலை சாரலில் டைகர் ரிசர்வ். அதனால இந்த மகேந்திர மாமலை அப்படிங்கிறது அங்கே சுனைகள்லாம் இருக்கு. அதே மாதிரி அருவிகளும் இருக்கு, அங்கங்கே இருக்கு. ஸோ இதை நீங்க பார்க்கலாம். ஸோ இதுல இருந்து மலை சுனைகளிலிருந்து கீழ் நோக்கி இறங்கி ஓடும் அருவிகள். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப 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 சுத்தமான வாட்டர், பியூர் வாட்டர். ஸோ இதை பற்றி நம்ம இன்னும் 2-3 ஸ்லைடில் பார்ப்போம். பட் இது 9ஆம் திருமுறையில் வரக்கூடிய நீர்நிலைகளை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு, இந்த அருவி, சுனை,
இதெல்லாம், அப்புறம் குளம், இதெல்லாம் நிறைய சொல்றாங்க. அடுத்த பாட்டுல என்னன்னா சேந்தனார் சொல்றார். சேந்தனார் எங்க சொல்றாருனாக்கா, அரிசிற்கரை இருமருங்கும் கமல் பொழில் தழுவிய கழனி திங்கள் நேர் தீண்ட நீண்ட மாளிகை சோழ் மாட நீடுயர் திருவேலி தங்கு, திருவேலி மின்னலை. ஸோ இந்த அரிசிற்கரை அந்த நதியை பத்தி சொல்றாங்க இங்க. ஸோ இது திருவேலி மின்னலை. ஸோ இப்படி ஆறு, அருவி எல்லாம் நமக்கு இந்த 9ஆம் திருமுறையில் கிடைக்கிறது. கங்கை போன்ற தூய நீரை உடைய அரிசில் ஆற்றங்கரையில் வயல் வளம் உடையதாய் சந்திரனை தொடும்படியான இந்த மாதிரி கமல் பொழில் தழுவிய கழனி திங்கள் நேர் தீண்ட நீண்ட மாளிகை சூழ் மாட நீடுயர் திருவேலி தங்கு. அது சேந்தனார். இது அடுத்தாப்புல என்ன சேந்தனார் திருவாவடுதுறையும் பத்தி சொல்லும் போது காவிரியை பத்தி சொல்றார். அன்றே அலம்பு புனர் பொன்னி அணி ஆவடுதுறை ஆடினாள் நன்றே இவள் நம் பரமலல்லல் நவலோக நாயகன் பாலல் அப்படின்னு சொல்லி இளங்கொடி போல் வளாகிய என் மகள். இது ஒரு செவிலித்தாயினுடைய ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி இருக்கு, குறை சொல்றது மாதிரி இருக்கு. இந்த மாதிரி போயிட்டாலே அங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அங்க சொல்லும் போது இங்க இந்த புனர் பொன்னி காவிரி எப்படி அங்க போய் ஒரு ஒதுங்கிருச்சு, ஆவடுதுறை அடைந்து விட்டால், அதே மாதிரி உடைய காவிரி கரையில் அமைந்திருக்கும் அழகிய ஆவடுதுறை அடைந்து விட்டாள் அப்படின்னு சொல்லி அந்த காவிரி பற்றியும் இங்க நமக்கு சேந்தனார் ஒரு குறிப்பு கொடுக்கிறார். அடுத்தாற் போல் பார்த்தீங்கன்னா திருப்புவனம்னால உடனே நமக்கு வைகை ஆறு தான் நினைவு வரும். இப்போ வைகை ஆறு பார்த்தீங்கன்னா அவ்வளவு முன்ன மாதிரி இல்லை, கொஞ்சம் வறண்டுருச்சு. நான் போயிருக்கேன், நிறைய 2-3 தரமெல்லாம் போயிருக்கேன். ஏன்னாக்கா பித்திருக்களுக்கெல்லாம் போய் அங்கே இது பண்ணுவாங்க, அங்கே தான் போய் அந்த அஸ்தி கரைக்கிறது இல்லை 3ஆவது நாள் செய்ய வேண்டியதுலாம் அங்கே செய்வாங்க. ஸோ அங்கே போகும்போது திருப்புவனம் போனீங்கன்னா அங்கே வைகை ஆறு, அதை இங்கே சொல்கிறாங்க. அந்த வையை பொறுதிரை மருங்கோவன வீதி பூவனம் கோயில் கொண்டாயே அப்படின்னு சொல்லி, வையை நதியின் ஒன்றோடொன்று மோதும் அலைகள் தம் பக்கத்தில் ஓங்க கொண்ட கடை வீதிகளுடைய திருப்புவனம் அப்படிங்கிறார். இன்னைக்கு அந்த கடை வீதியெல்லாம் இருக்கு, ஆனால் ரொம்ப நிறைய ஜாஸ்தி ஆயிடுச்சு கடை வீதிகள். ஸோ அது திருப்புவனத்தில் நமக்கு இங்கே வைகை ஆற்று, காவிரி, அப்புறம் மகேந்திரமலை அருவி, இதெல்லாம் பற்றி நிறைய நீர்நிலைகளை பற்றி நம்ம சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாட்டியக்குடியில் குளங்கள் நிறைந்த சாட்டியக்குடிங்கிறாரு. என்னன்னாக்கா தத்து நீர் படுகர் தண்டலை சூழ், படுகர்னாக்க குளங்கள் சோலைகள் சூழ்ந்த குளங்கள் உடைய சாட்டியக்குடி 7 இருக்கையில் இருந்த ஈசனுக்கே அப்படின்னு சொல்லி கருவூர் தேவரும் சொல்றார். இந்த மாதிரி அருளாளர் எல்லாருமே 9ஆம் திருமுறையில் வந்த நமக்கு சித்தர்கள், அருளாளர்கள் எல்லாருமே இந்த நீர்நிலைகளை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நிறைய இதெல்லாம் பாட்டெல்லாம் பண்ணணும்னு டைம் ஆகுது, இல்லை குறிப்பிட்டது மாத்திரம் இங்கே சொல்லிடுறேன். அப்புறம் அடுத்தாற் போல் தஞ்சாவூர் அகழி, அதுவும் ஒரு நீர்நிலை. அது கருவூர் தேவர் சொல்றாரு. மரிதிரை வடவாற்றிடு புனல் மதகில் வாழ் முதலை ஏற்று நீர் கிடங்கின் இஞ்சி சூழ் தஞ்சைங்கிறார். அதாவது அந்த வடவாற்றில் ஓடும் நீரை அதன் கண் அமைந்த தலை மதகில் வாழும் முதலைகள் வாரி எரிகின்ற நீரால் நிரம்பிய அகழிகளால் சூழப்பட்ட அந்த குளங்களில் இருக்கிற அந்த ஆறு சேர்ந்து அந்த குளங்களில் உள்ள நீரை முதலைகள் வாரி இறைப்ப அது நிரம்பிய அகழி, அந்த அகழிகளால் சூழப்பட்ட மதில்களை உடைய தஞ்சை ராஜராஜேஸ்வரத்து எம்பெருமானுடைய நெற்றிக்கண் என் கண்களில் நின்று அகலமாட்டாது அப்படின்னு சொல்லி கருவூர் தேவர் சொல்றாரு. ஒரு நெற்றிக்கண்ணை மாத்திரம் சொல்றாரு, ஏன்னா அது ரொம்ப பவர்ஃபுல் கண். அடுத்தாப்புல தென்னோ சுனை பெருங்கலங்கர் பொய்கையம், இது அங்க ஒரு செழுமையான ஒரு நிலைமையையும், மகளிர் அந்த குளங்களில் நீராடும் போது அவர்கள் மேல் பூசியிருந்த சந்தனத்தினால் அந்த குளத்தில் உள்ள நீர்கள் கலக்கமுற்று அதுல இருந்து வளரக்கூடிய இந்த பூக்கள், கழுநீர் பூக்கள், ஏன்னா அந்த சந்தன மனம் அந்த பூக்களில் எப்படி என்ன கற்பனை பாருங்க, கருவூர் அருமையான கற்பனை. இப்படி நம்மளாலாம் பண்ண முடியாது. ஏன்னா அங்க போய் மூழ்கும் மகளிருடைய சந்தன சேற்றால் கலங்குதலை உடைய பொய்களில் உள்ள கழுநீர் பூக்கள், அந்த பூ அங்க மலர்ந்ததுனால அதுவும் ரொம்ப மனமா இருக்கு. அது என்ன எவ்வளவு ஒரு தூரத்துக்கு மனமா இருக்குன்னாக்க பக்கத்துல ஒரு வீடு காடெல்லாம் போய் அந்த மனம் சூழ்கிறது அப்படின்னு சொல்லி தம்மை சுற்றிலும் உள்ள ஒளி வீசும் மாளிகையில்
எத்துணை பெரிய நறுமணத்தையும் பரப்பும்படியான அப்படிப்பட்ட மதில்களால் சூழப்பட்ட தஞ்சைங்கிறார். ரொம்ப என்ன கற்பனை. சுனைப்பெருங் கலங்கர் பொய்கையங் கழுநீர் சுழல் மாளிகை சுடர் வீசும் எனைப்பெரு மணஞ்சை இஞ்சி சூழ் தஞ்சை. அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா இங்கே அவர் திருவிடை மருதூர் பற்றி சொல்றாரு. திருவிடை மருதூர் பற்றி சொல்லும்போது கலங்கலம் பொய்கை புனல், கலங்கலம் பொய்கை புனல் தெளிவிடத்து கலந்த மண்ணிடை. இப்போ அந்த பொய்கையில வந்து தண்ணி கலங்கி போச்சு, சேரா இருக்கு அப்படின்னாக்க அதுக்கு இந்த 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 தேற்றாங்கொட்டைன்னு வச்சிருப்பாங்க. அந்த பொடியை போட்டாக்க அது பொய்கைனாலும் சரி. அந்த காலத்துல இது ஒரு வாட்டர் பியூரிஃபைங் ப்ராசஸா இருந்திருக்கு. அது சமஸ்கிருதத்துல இதுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் வருது. இந்த மாதிரி இந்த வாட்டர் எப்படி சங்கராச்சாரியர் நிறைய சொல்வார் இதை பத்தி. அந்த கலங்களான நீங்க குடத்துலையும் சரி, பானையிலையும் சரி, இல்ல இந்த பொய்கையிலையும் சரி, இந்த கலங்களான சேற்றுகளால் ரொம்ப கலங்கி போயிருக்க ஒரு நீரை அந்த தேற்றாங்கொட்டையால் தெளிவிக்கப்பட்டது. தெளிவிக்கப்பட்ட உடனே என்ன ஆகும்னாக்கா அந்த தேற்றாங்கொட்டை இந்த பவுடர் போட்ட உடனே அந்த சேறு துகள்கள்லாம் அந்த மண்ணெல்லாம் போய் கீழே போயிடும். அப்ப நீர் ரொம்ப தெளிவாயிரும். ஸோ அதைத்தான் இங்கே சொல்றாரு. அதே மாதிரி உன்னோட கலந்ததுனால என்னுடைய புத்தியை நீ தெளிவு பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கலங்குதலை உடைய பொய்கையின் நீர் தேற்றாங்கொட்டையால் தெளிவிக்கப்பட்ட இடத்து நீரோடு கலந்த மண் அடியில் பட நீர் தெளிவாக இருப்பது போல அடியார்களுடைய அறிவு போல் கண்ணீர் பெருகுதலை உடைய கண்களின் கண்மணியை ஒத்த. அதாவது சாமியை யாரோட கண்மணி இருக்காருனாக்கா எல்லாரும் கண்மணியும் கிடையாது. இந்த இறைவன் மேல் ஒரு அன்பு கொண்டு கண்களில் நீர் பெருகக்கூடிய அடியார்களுடைய கண்மணி போலுங்கிறார். எல்லாருடைய கண்மணியும் கிடையாது. ஸோ அந்த கண்மணி வந்து ரொம்ப ஒரு சிறந்த கண்மணி. நம்ம போன பதிவில் கூட பார்த்தோம். அவர் எங்க குளியல் அறைனாக்க இந்த இந்த அடியார்களுடைய கண்ணு அதுதான் அவருடைய குளியல் அறை அப்படின்னார். அதைத்தான் இங்கே ஒரு ரெஃபரன்ஸ் திருப்பி அந்த அருவி அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாரு. அதே பொய்கை அப்படிங்கிறார். அந்த அருவி கண்மணி லெவல் அருவி, கண்ணீர் அருவி. அப்புறம் எப்படி இந்த பொய்கையில் கலங்களான ஒரு நீர் எப்படி தெளிவாகிறது, அப்படி எங்களுடைய சித்தத்தை தெளிவாக்கக்கூடிய இறைவனே, நீ எந்த ஒரு கண்மணி போல இருக்கேன்னாக்க இந்த மாதிரி கண்ணீர் அருவி, அன்பினால் கண்ணீர் அருவி கொட்டக்கூடிய அடியார்களின் கண்மணி போல் உள்ளவனே அப்படிங்கிறது. அப்போ எவ்வளவு ப்ரிஷியஸ் சாமி இருப்பாரு. அப்புறம் அதே மாதிரி குளத்தை பத்தி வேணாட்டடிகள் சொல்றாரு. அதாவது 21வது பதிகத்துல, அதாவது ஒசியாதோ கீழ்கொம்பு நிறைகுளம். இது என்னன்னு கேட்டாக்க, இப்போ இந்த குளத்துல வந்து நீர் நிறைஞ்சிருச்சுன்னா இந்த குளத்துல கரையில இருக்க மரங்கள் செடி கொடிகளுக்கு மாத்திரம் அது வந்து ஒரு நீர் சப்ளை பண்ணி அந்த செடிகளுக்கும் மரங்களுக்கும் அது மாத்திரம் செழிக்காம இது என்ன செய்யும்னாக்கா அந்த கரையிலிருந்து கசிந்து போற நீர் அக்கம் பக்கத்துல உள்ள செடி கொடிகளுக்கும் மரங்களுக்கும் அதுவும் உபயோகப்படுவது போல என்ன, இப்போ என்னையும் ஒரு இதை பார்த்து எனக்கு நீ அருள் புரிகிறே அப்படின்னு சொல்லி வேணாட்டடிகள் சொல்றாரு. நீர் நிறைந்த குளத்தின் அருகிலே பள்ளத்தில் உள்ள சிறு மரத்திற்கு அக்குளத்து நீர் கசிந்து பாயாதோ என்று சொல்லப்படும் பழமொழிக்கு, அப்படி பாயாதோ அப்படின்னாக்கா பாயுது அப்படின்னு அர்த்தம் என்று சொல்லப்படும் பழமொழிக்கு இணங்க அவன் வரும் திசைகளை பார்த்து மனம் வருந்தி சிவபெருமானே அடியேனுக்கு அருள் செய்ய வாராதிருத்தல் முறையோ அப்படின்னு சொன்னா அவர் நிச்சயம் வருவார் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு குளத்தை பத்தியும் சொல்லி இறைவனுடைய ஒரு கருணையை பத்தி வேணாட்டடிகள் நமக்கு இந்த ஒரு பாடல்ல சொல்றாரு. அதே மாதிரி திருவாலியமுதனார் அவர் என்ன சொல்றாருனாக்கா 24வது பதிகத்துல இந்த நிவா ஆறு அப்படிங்கிறாரு. இப்ப அந்த ஆறு எங்க இருக்குன்னு தெரியல. அதாவது இது வந்து தில்லையில பக்கம் இருந்தது தான் சொல்லணும். பட் இப்போதைக்கு அந்த ஆறு அங்கே ஒன்றும் காணும். அதனால சந்தன மரம், மகிழ் மரம், சாதிக்காய் மரம், தலை போன்ற மயில் தோகை என்ற பலவற்றையும் அகப்பட கொண்டு தள்ளி ஓடுகின்ற நிவா என்ற ஆற்றின் கரையில் அமைந்த உயர்ந்த மதில்களை உடைய தில்லை அப்படிங்கிற. அங்கேயும் வந்து ஒரு ஆற்றை பத்தி சொல்றாங்க. என்ன, சாதி பலவும் கொண்டு உந்தி இழியும் நிவவின் கரை மேல் உயர்ந்த மதில் தில்லை சிந்தி பெரிய தெய்வப்பதியுள் சிற்றம்பலந்தன்னுள் நந்தி முழவும் கட்ட நட்ட நாதன் ஆடுமே அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து நமக்கு 9ஆம் திருமுறைகளில் வரக்கூடிய
நீர்நிலைகளின் பற்றிய ஒரு குறிப்பு. இந்த நீர் என்பதை பற்றி இப்பொழுது நாம் சிறிது சிந்திப்போம். ஒரு விஞ்ஞான முறைப்படி விஞ்ஞானத்தில் இந்த நீரை பற்றி என்ன ஆராய்ச்சி செய்துள்ளார்கள்? நம்மளுடைய திருமுறைகளிலும், வேதங்களிலும், சாஸ்திரங்களிலும், ஆகமங்களிலும், வேதங்கள்னு சொன்னா அது ஆகமம். அதாவது நம்ம வந்து ரிச்சுவல்ஸ்ன்னு சொன்னா அதுல ஆகமம் தான். ஸோ வேதத்தை விட ரிச்சுவல்ஸ் நம்ம சொல்லும்போது அது ஆகமம்னு சொல்லணும். ஏன்னா வேத மந்திரங்களை வைத்து அந்த வேத மந்திரங்களை எப்படி பிரயோகம் செய்து பூஜைகள் செய்ய வேண்டும் என்பதை ஆகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஸோ அதனால அந்த ஆகமத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அடுத்ததில் பார்ப்போம். நம்மளுடைய தர்மத்தில், இந்து தர்மத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு மத சம்பந்தப்பட்ட சடங்குகள் என்று சொல்லக்கூடிய, தமிழில் சடங்குகள், அதாவது மத சடங்குகள் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு சடங்குகளையும் வந்து இந்த நீருங்கிறது ஒரு இன்றியமையாத ஒரு ஒரு பகுதி. அதாவது இது தண்ணீர் இல்லாம ஒரு பூஜையும் பண்ண முடியாது. பாத்தீங்கன்னாக்க எங்கு உபயோகப்படுத்தப்படுகிறது, எந்த சடங்குகள் உபயோகப்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டா, எந்த சடங்குகள் உபயோகப்படுத்தப்படவில்லை அப்படின்னு தான் கேள்வி கேட்கணும். ஏன்னா எதில் உபயோகப்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. இப்போ எதுக்குன்னு சொன்னோம்னாக்கா, எந்த ஒரு மத சடங்கா இருந்தாலும் சரி, அது கோவிலில் பண்ணாலும் சரி, நீங்க வீட்டில் பண்ணாலும் சரி, முதல்ல வந்து அதுக்கு என்ன செய்வாங்கன்னாக்கா, கலச பூஜைன்னு வச்சு கலசத்துல வந்து அந்த தண்ணியை வச்சு அதுக்கு மந்திரம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சங்க பூஜைன்னு பண்ணுவாங்க. இப்போ நீங்க ஞாயிற்றுக்கிழமை நம்ம இங்க ருத்ராபிஷேகம் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா, நான் ஒரு சின்ன கலசத்துல பூ வச்சு அது தண்ணி பூஜை பண்ணி, அதுக்கப்புறம் அதை சங்குல ஊற்றி அந்த சங்க பூஜை பண்ணி, அப்புறம் மற்ற பூஜைகள் நம்ம தொடங்குவோம். அப்புறம் இன்னும் பெரிய சடங்கா இருந்தால் குடமுழுக்கு, சாமிக்கு பெரிய அபிஷேகம் பண்றோம், அப்படி இந்த மாதிரி எல்லாம் வார்ஷிக உற்சவம் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. இது மாதிரி பண்ணும்போதெல்லாம் நிறைய கலசம் எல்லாம் வச்சு கும்ப பூஜை எல்லாம் பண்ணுவோம். பண்ணி முக்கியமாக அதில் ஒரு சொல்லக்கூடிய மந்திரம் என்ன மந்திரம்னு கேட்டிங்களா, புண்ணியாவச்சனம்னு சொல்லுவாங்க. நம்ம அதில் வந்து மருவி புண்ணியாதானம் அப்படின்னு என்னமோ சொல்லுவோம். பட் உண்மையான பெயர் அதுக்கு புண்ணியாக வச்சனம். அப்படின்னாக்க அந்த ஒரு கும்பத்துல ஒரு செம்புல தண்ணி வச்சு நீரை வச்சு அது மேல வந்து இந்த புண்ணியாக வச்சனம் என்று சொல்லக்கூடிய பவமான சூக்தம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி அந்த நீரை சுத்தம் செய்து, அந்த நீரை பவித்திரம் செய்து, அதாவது அது மேக் இட் ஹோலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அப்புறம் அந்த நீர் அந்த தண்ணியில மந்திரம் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை வந்து இந்த ஹோம குண்டத்துல பக்கத்துல வச்சு ஹோமம் எல்லாம் பண்ணி அந்த நீரை எவ்வளவு ஒரு பரிசுத்தமாக்கி பவித்திரமாக்கி அந்த நீரை கொண்டு சுவாமி மேல அபிஷேகம் பண்ணுவாங்க. மற்ற எல்லாம் தெளிப்பாங்க. இப்போ வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா புண்ணியாவச்சனம் பண்ணா எந்த கர்மம் இருந்தாலுமே புண்ணியாவச்சனம் பண்ணுவாங்க. என்னன்னா ஒரு நல்ல காரியத்துக்கும் புண்ணியாவச்சனம் பண்ணுவாங்க. இல்ல ஒரு கெட்ட காரியம் வீட்டுல நடந்துருச்சு, அதுக்கப்புறம் நம்ம சுத்தி பண்ணணும், வீட்டை சுத்திகரணம் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு இந்த புண்ணியாவச்சன மந்திரம் தான். ஹிரண்யவர்ண பாவகாயாஷு ஜாத கஷ்யபோய சுந்தர அக்னியா கர்ப்பம் ததிரேவிரூபாஸ்தானா ஆபஸ்ஸகிஷ்யோனா பவந்து யாசாகும் ராஜா வருண யாதி மத்திய சத்யாந்த தேவபஷ்யம் ஜனான. இதான் அந்த புண்ணியாவச்சன மந்திரங்கள். இதை சொல்லி அந்த நீரை வந்து சுத்தம் பண்ணி அதை பரிசுத்தம் பண்ணி அதை பவித்திரமாக்கி அதுல ஒரு பவரை ஏத்தி அதை வந்து நம்ம தெளிப்போம். இப்போ இந்த சடங்குகள் எல்லாம் நம்ம செஞ்சது கண்மூடித்தனமா செஞ்சோமா, மூடத்தனமா செஞ்சோமா அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. சரிங்க மூடத்தனமா செஞ்சீங்க. ஆனா அப்படி செஞ்சோமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, இன்னைக்கு விஞ்ஞான ரீதியில இல்லை இது மூடத்தனம் இல்லை, இது ஒரு விஞ்ஞான அடிப்படையில் செய்யப்பட்ட ஒரு சடங்கு அப்படின்னு நமக்கு ரொம்ப தெளிவா ஒரு ஆராய்ச்சியாளர்கள் ஜப்பான்ல இருந்து சொல்றாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது கலச பூஜைன்னு செய்வோம். இது நம்ம ஒரு நடராஜ பூஜை அப்போ ஒரு பண்ணின ஒரு கலச பூஜை. அதாவது அதுக்கு ஏன் கலசம்னு பேர், கலச பூஜைன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சமஸ்கிருதத்தில் நமக்கு மந்திரது. கலா கலாஹி தேவானாம் தானவானாம் கலா கலா சங்கிரக நிர்மிதோ யஸ்மாத் கலசஸ்தேன கத்தியதே. அதனால அது கலசம் என்று கூறப்படுகிறது. ஏன்னா தேவர்கள் எல்லாம் அதுல கூப்பிட்டு ஒவ்வொரு அம்சமா ஒவ்வொருத்தரையும் நம்ம கூப்பிட்டு அதுல அந்த இதுல ஆவாகனம் பண்ணி அவங்கள வரவழைச்சு அதுக்கப்புறம் அந்த நீரை பரிசுத்தப்படுத்தி அந்த நீரை ஒரு சக்தி வாய்ந்த நீரை ஆக்கி அதை நம்ம ஒரு பூஜையில உபயோகப்படுத்துறதுனால அதுக்கு கலசம் அப்படின்னு சொல்லி அந்த இதுக்கே பேர் வந்ததுன்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம அந்த மந்திரம் சொல்லும்போது பாத்தீங்கன்னா இந்த கலச வாட்டில் மந்திரம் சொல்லும்போது என்ன சொல்லுவோம்னாக்கா, கலசஸ்ய முகே விஷ்ணு கண்டே ருத்ர சமாசிரிதா மூலே தத்ரோ சுதா பிரம்மா மத்திய மாத்திரமா சுதா குச்சோதசாகரா சர்வே சப்த தீபா வசுந்தர் இப்படின்னு சொல்லி விஷ்ணு ருத்ரர் அப்புறம் பிரம்மா இவங்களெல்லாம் வச்சுட்டு அப்புறம் தேவிமார்கள் இவங்களெல்லாம் ஆவாகனம் பண்ணி கலசசியமுக விஷ்ணு கண்டே ருத்ர கண்டத்துல வந்து ருத்ரர்
கலசஸ்ய முகே விஷ்ணு கண்டே ருத்ர சமாஸ்ருதா மூலே தத்ரோசுத பிரம்மா. அந்த மூலத்துல வந்து பிரம்மா, மூலே தத்ரோசுத பிரம்மா, மத்தியே மாத்திருகணா ஸ்மிருதா. மாத்திருகணானாக்க தேவிகள், தேவிமார்கள், மாத்திருகணங்கள் என்று சொல்லக்கூடிய மத்திய மாத்திருகணா ஸ்மிருதா. குச்சவது சாகரா சர்வே சப்த தீபா வசுந்தரா. அதாவது 7 தீபங்களில் உள்ள சமுத்திரங்களும் இங்க வந்து அமைக, இந்த கலசத்தில் வருக அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்புறம் கங்கை செமுனை செய்வ கோதாவரி சரஸ்வதி, இந்த 7 புண்ணிய நதிகளும் கங்கை, யமுனா, கோதாவரி, சரஸ்வதி, காவிரி, இந்த மாதிரி நதிகள் எல்லாம் வந்து கங்கை செமுனை செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதம் குரு அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தையும் சொல்லி இது எல்லாத்தையும் அந்த சின்ன கலசத்துல ஆவாகனம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான மந்திரம் சொல்லுவோம். ஆபோவா இதகம் சர்வம் சொல்லும். அது என்ன மந்திரம்னா ரொம்ப அருமையான மந்திரம் அது. ஆபோவா இதகம் சர்வம் விஸ்வா பூதான்யாப பிராணாவ ஆபோ பசவ ஆபோ நமபோ மிருதமாப சம்ராடாபோ விராடாப ஸ்வராடாபோ சந்தாகுஷ்யாபோ ஜோதிகுஷ்யாபோ யஜஸ்குஷ்யாபோ சத்தியமா தேவதாபோ சர்வோ தேவதாபோ அப்படின்னு சொல்லி அந்த மந்திரம் சொல்லும். இந்த கலசத்துல இதெல்லாம் ஆவாகனம் பண்ணி இந்த நதிகளையும் தேவிகளையும் தேவர்களையும் ருத்ர பிரம்மாதி ருத்ர விஷ்ணுகளையும் ஆவாகனம் பண்ணி இதுலெல்லாம் நீங்க நல்லா கவனிக்கணும். இங்க சிவனை நான் எங்கேயுமே சொல்லலை. சிவன் வந்து இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர். என்ன சிவனை நான் இதுல போய் கலசத்தில் ஆவாகனம் பண்ணி சொல்ல, சிவன் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். நான் அடிக்கடி சொல்றது நல்லா நினைவு வச்சுக்கணும். பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்லவே கூடாது. பிரம்மா விஷ்ணு ருத்ரன் தான் சொல்லணும். இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னாக்க ஆபோவா இதகம் சர்வம். இங்கு உள்ள இதகம்னாக்க இங்கு, அதாவது இங்கு சிருஷ்டிக்கப்பட்ட இந்த உலகத்தில், அதான் இதம், பூர்ணமதக பூர்ணமிதம் அப்படின்னு சொல்லுவோம். சிருஷ்டிக்கப்பட்ட இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில், அதுதான் இதம்னு சொல்லுவோம். சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பிரபஞ்சம் நீர், தண்ணீர் அப்படிங்க. ஆபோவா இதகம் சர்வம், இதகம் சர்வம் ஆபக. இங்க உள்ள இந்த சிருஷ்டிக்கப்பட்ட பொருள்கள் எல்லாம் நீங்கள், நான், வீடு, காடு, மலை, மேடு, மாடு எல்லாமே நீர் அப்படிங்குது. இப்ப இதெல்லாம் நீர்னாக்கா நம்மளால தண்ணியில முங்கி போயிருக்கணும் இந்நேரம். ஆனா ஆப்போவா இதகம் சர்வம்னாக்கா இங்கெல்லாம் நீர் அப்படின்னாக்கா நம்மளாம் தண்ணியில முங்கி போயிருக்கணும். ஏன் உங்கள we all should have drowned. ஆப்போவா இதகம், இங்க எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாமே நீர். ஆப்போவா இதகம் சர்வம், இங்க உள்ள அனைத்தும் நீர் அப்படிங்கிறது எடுத்த உடனே என்ன விஸ்வா பூதான்யாபக, இந்த விஸ்வம் பிரபஞ்சமே ஆப்பம். பிரணவ ஆப்பக, நீர், உன்னுடைய உயிர்நிலைகள் நீர். பசவ ஆப்பக, இங்க உள்ள பசுக்கள். பசவ ஆப்பக, அன்னம் ஆப்பக, நீ சாப்பிட்ற சாப்பாடு நீரு, எல்லாமே நீரு நீரு நீரு. வேதங்கள் நீரு. சந்தா குஷ்யாப்போ, ஜோதி குஷ்யாப்போ, யஜஸ் குஷ்யாப்போ, சத்தியமா தேவதா ஆப்போ, எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஒன்னா லிஸ்ட் போட முடியாதுப்பா. இந்த பாரு சர்வம் எல்லாமே நீர் அப்படின்றாங்க. அப்படின்னா அது என்ன அர்த்தம்னாக்க இந்த நீருங்கிற வார்த்தை வந்து நமக்கு ஒரு அடிப்படையாக, இந்த சிருஷ்டிக்கு அடிப்படையாக உள்ள ஒரு பரம்பொருளை குறிப்பதாக இந்த மந்திரம் உள்ளது. அப்ப அந்த நீருக்கு எவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு நிலை. இப்ப நீருங்கிறது வந்து இந்த சிருஷ்டிக்கு அடிப்படையாக உள்ள ஒரு தத்துவத்தோடு அதை ஒப்பிட்டு கூறுகிறார்கள் என்றால் அந்த நீர் நமக்கு அது எவ்வளவு வாழ்க்கையிலும் எவ்வளவு முக்கியமானதுன்னு நம்ம யோசிக்கணும். ஏன்னா இப்ப நீர்ல இருந்து தான் அந்த உற்பத்தியை உருவாச்சுங்கிறாங்க. அமீபால இருந்து ஆரம்பிச்சு ஆம்பிபியன்ஸ், நீரில் வாழ்வன, நிலத்தில் வாழ்வன, அப்புறம் ரெண்டுலையும் வாழ்வன, அதுக்கப்புறம் இந்த செடி கொடிகள், அப்புறம் நம்ம மாணிக்கவாசகர் சொல்லுவார் ரொம்ப கிளியரா. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம விலங்குகள், அதுக்கப்புறம் மனிதர்கள், இப்படி அந்த எவல்யூஷன், டார்வின்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷன் சொல்ல மாதிரி மாணிக்கவாசகர் சொல்வார். சிவபுராணத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும். புல்லாகி, பூடாகி, புழுவாய், மரமாகி, பல்விருகமாகி, பறவையாய், பாம்பாய், கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வல்லசுரராகி, முனிவராய், தேவராயன் கொண்டு போய் தேவரில் கொண்டு போய் நிறுத்துவார். எங்க இருந்து ஆரம்பிச்சார்? புல்லுல இருந்து ஆரம்பிச்சார். ஏன்னா அமீபால இருந்து ஆரம்பிச்சு அது புல்லாகி, பூடாய், புழுவாய், மரமாகி, இப்படியே எவல்யூஷன் போய் அப்ப தேவரா இருந்தாலும் நான் திருப்பி வந்துட்டேன்டாங்கிறார். செல்லா நின்ற தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்து வளர்த்தேன் எம்பெருமா. அப்புறம் என்னைக்கு வீடு வந்தேன்னா மெய்ய உன் பொன்னடிகள் கண்டின்று வீடு. அதே மாதிரி இந்த நீருங்கிறது தான் இப்போ நம்மளுடைய தாயின் வயிற்றில் நாம் கருவில் இருந்து உருவாகும் போது ஒரு நீர் நிலையில் ஒரு மீன் எப்படி இருந்ததோ அப்படிதான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த நீருக்குள்ளேயே தான் மிதக்கிறோம்.
நீருக்குள்ளேயே மிதந்து தான் நம்ம வந்து முழு வளர்ச்சி அடைந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வெளியே வந்து ஒரு குழந்தையாக பிறக்கிறோம். இப்படி நீருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அத்தியாவசியமானது. அது நீங்க பிறந்ததுக்கு அப்புறமும் பாலுனாலும் சரி, நீங்க சாப்பிடக்கூடிய உணவுனாலும் சரி, நீர் இல்லாம ஒண்ணுமே கிடையாது. தண்ணி மழை பெய்யலன்னா என்ன ஆகும்? நீர்ல என்ன பயிர் விளையுமா? அ பஞ்சம். என்ன பயிர் இல்ல, நீங்க நான் வெஜிடேரியன், நான்லாம் செடி காய்கறிலாம் சாப்பிட மாட்டேன்னாக்கா, அது நான் வெஜிடேரியன் எங்கேருந்து வருது? ஆடு என்ன தல தானே திங்கணும்? ஆ நீ ஆடு தல திங்கலேன்னா ஆடு எங்கேருந்து வரும்? என்ன? அது மாரி கோழி என்ன சாப்பிடுது? கோழி வந்து தானியங்கள் சாப்பிடுது. தானியம் எங்கேருந்து வருது? நீர்ல என்ன தானியம் வருமா? ஸோ இந்த நீருங்கிறது வந்து ரொம்ப அடிப்படையானது. இதையே தான் இந்த பூஜைக்கு ஆரம்பத்திலே இந்த மந்திரம் சொல்லுவாங்க. ஆப்போவா இதங்கும் சொல்லுன்னு சொல்லிட்டு, இதே மந்திரத்த வந்து பூஜை முடிவுலயும் ஒண்ணு சொல்லுவாங்க. அது வேறு விதமா சொல்லுவாங்க. என்னன்னாக்கா, இங்கு உள்ள அனைத்தும் நீரில் மலர்ந்த பூக்கள் அப்படின்பாங்க. யோ ஆபஹ புஷ்பம் வேதா யோபாம் புஷ்பம் வேதா புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி. அப்போ எங்க நீருங்கிறது வந்து இந்த சிருஷ்டிக்கு ஒரு அடிப்படையான அந்த சக்தியை ஒப்பிட்டு அந்த நீரை கூறுகிறார்கள். இப்ப நம்ம இதை விஞ்ஞான ரீதியா பார்க்கும்போது நம்மளுடைய வேதங்களில் சொன்னதும் திருமுறைகளில் அவர்கள் சொன்னதும் எதற்காக கங்கையை கொண்டு போய் இறைவனின் தலை மேல வச்சிருக்காங்க. ஏன்னா அவர் தோள்பட்டையில வச்சிருக்கலாம், இல்ல அவர் கழுத்துக்கு பின்னாடி வச்சிருக்கலாம், அங்கிருந்து வர மாதிரி தலை மேல கொண்டு வந்து ஏன் கங்கையை வச்சாங்கன்னாக்க நீருக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம். என்ன அதுதான் இங்க உண்மை. ஏன்னா அவரையே வந்து அந்த நீரோடு ஒரு ஒப்பிட்டு அதை ஒரு கண்ட்ரோல் பண்ணியே தலையில வந்து அவர் கங்கையை வந்து கண்ட்ரோல் பண்ணி விடுறாரு. கண்ட்ரோல்டு ரிலீஸ் அப்படின்னு அங்க இருந்து வந்து ஒரு அந்த சக்தியை நம்மளால தாங்க முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த படைத்தல் சக்தியை, காத்தல் சக்தியை, ஒடுக்குதல் சக்தியை வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணி அங்க ரிலீஸ் பண்றாரு. கண்ட்ரோல்டு ரிலீஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி அதுதான் கங்கை அவர் தலைமையில இருக்கு. நீருக்கு வந்து அவ்வளவு மகத்துவம். இந்த நான் சொன்னேன்ல, இந்த சங்க பூஜை பண்ணுறது, சங்கம் சந்திரார்க்க தெய்வதம் பாரு நஞ்ச தெய்வதம் பிருஷ்டே பிரஜாபதி இப்படின்னு சொல்லி அந்த தங்குல வந்து நீரை ஊத்தி, சங்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு பவித்திரமானது. ஒரு ரொம்ப அதுக்கு தான் நம்ம சங்கு வந்து பூஜையில எல்லாம் யூஸ் பண்றது. ஏன்னா கடல்ல விளைஞ்சு வருது, அது நீரில் விளைஞ்சு வருது. அதுவும் நீருக்கு ரொம்ப சம்பந்தப்பட்டுள்ளது. நம்ம ஊதுற சங்கானும் சரி, அபிஷேகம் பண்ற சங்கானாலும் சரி, அதெல்லாம் ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்தவைகள் இவைகள்லாம். இதுல எல்லாம் ஒரு அவ்வளவுக்கும் ஒரு விஞ்ஞான ரீதியான காரணங்கள் இருக்கு. இப்படி பண்ணும்போது ஓம் திரைலோக்கியானி தீர்த்தானி வாசுதேவச்சாகியா, 3 உலகத்தில் உள்ள தீர்த்தங்களும் இதுல வந்து இருக்க கடவுள் அப்படின்னு சொல்லி மந்திரத்தை சொல்லி நம்ம சொல்றோம். அப்புறம் அப்படி சொல்லிட்டு அந்த நீரை நிரப்பும். சங்கம் சந்திரார் கதைவதம் பாரணம் நஞ்சதேவதம் பிருஷ்டே பிரஜாபதி வித்யாத் அக்ரே கங்கா சரஸ்வதி திரைலோக்கியானி தீர்த்தானி வாசுதேவச்சாகியா சங்கே திஷ்டந்தி பிரேந்த தஸ்மா சங்கம் பிரபூஜ்ய துவம் புராசாகரத் பொன்ன விஷ்ணு அவிதக்கரே தேவைச்ச பூஜிதா சர்வை பாஞ்சஜன்ய நமோஸ்தே அப்படின்னு சொல்லி பாஞ்சஜன்ய அதுக்கு வழிபாடு செஞ்சுட்டு அப்புறம் அந்த நீரை வச்சு நம்ம பூஜைகள் செய்யக்கூடிய திரவியங்களிலையும் நம்ம மேலேயும் அது வந்து நம்ம தெளிச்சுக்கணும். இதே மாதிரி மந்திர புஷ்பம்னு செய்வோம். இந்த கலசம் இதெல்லாம் நம்ம கோவில்ல 2221 திருவண்ணாமலையில லாவண்யமா சொன்னாங்க இல்லையா, அந்த இதுல வந்து கும்பாபிஷேகம் பண்ணும்போது எடுத்த படங்கள் இதுல நிறைய வரும் உங்களுக்கு. ஸோ ரிச்சுவல்ஸ்ல நம்ம யூஸ் பண்றோம். இதுதான் கலசங்கள். இதுல தான் நீரை வச்சு அதுல ஒரு மேல தேங்காய் வச்சு மாவிலையை வச்சு மந்திரங்கள் சொல்லி ஏன் இதெல்லாம் இது ஒரு இதுக்கு தான் வேதின்னு சொல்லுவாங்க. அந்த வேதி மேல தான் அந்த கலசங்கள் எல்லாம் வைக்கணும். வச்சு அதுக்கு மந்திரங்கள் சொல்லணும். இத்தனை கலசமும் வச்சாங்க. ஏன் வச்சாங்கன்னாக்கா அங்க 108 சிவலிங்கம் வச்சிருக்கோம். நர்மதலி சிவலிங்கம். திருவண்ணாமலையில வந்து நர்மதேஸ்வர் வச்சிருக்கோம் 108. இவ்வளவு கலசமும் வச்சு அவ்வளவு கலசத்துக்கும் பூஜை பண்ணி தனித்தனியா பூஜை பண்ணி ஒவ்வொரு கலசத்திலையும் ஒவ்வொரு 108 அந்த நம்ம அஷ்டோத்திரம் சொல்ற மாதிரி சிவா நம, மகேஸ்வர, சம்பு, பினாக்கி, சசிசேகர, பிரம்மதேவ, விரூபாக்ஷ, கபர்தி, நீலலோகித, சங்கர, சூலபாணி, கட்வாங்கி, விஷ்ணு வல்லப, சிபி விஷ்ணவ, இப்படி 108 சிவன்களை இதுல வந்து அந்த பேரு அவருக்கு அவ்வளவு பேரு. ஒவ்வொருத்தரையும் இந்த 108 கலசத்துல அந்தந்த இதுல ஆவாகனம் பண்ணி அப்புறமா கொண்டு போய் அந்தந்த 108 எந்த கலசம் எந்த சிவலிங்கத்துக்கு பண்ணினோமோ அங்க கொண்டு போய் அது மேல அதை வந்து அபிஷேகம் பண்றது. இது நம்ம ஆண்டாண்டு காலமாக நூற்றாண்டு காலமாக செய்து வரக்கூடிய ஒரு சடங்குகள், வழிபாட்டு முறை. இது வீட்லயும் செய்வாங்க. ஏன்னா எது புண்ணியாவச்சனம் இப்ப நான் சொன்னேன் இல்லையா, குழந்தை பிறந்தாலும் சரி, யாரும் இறந்தாலும் சரி, அதுக்கெல்லாம் நம்ம அந்த சுத்திகரணம் பண்றதுக்கு இது ஒரு நீரை வச்சுதான் செய்வாங்க, புண்ணியாவச்சனம் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம கொஞ்சம் இந்த விஞ்ஞானத்துக்குள்ள போவோம். இப்ப இந்த விஞ்ஞானத்துக்குள்ள போகும்போது
இதுக்கு ரொம்ப அடிப்படையா இருந்தவர் வந்து 2008ல வந்து ஜப்பான்ல ஒரு மோட்டோன்னு பேரு அவர் பேரு. அவரு எப்படி இந்த நீருன்னா என்ன? இதுல என்ன சக்தி இருக்கு? நம்ம ஏதாவது செய்றதுனால அந்த நீர்ல உள்ள உள்ள ஒரு நிலை மாறுதா? அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியில இறங்குனாரு. நம்ம பேசுறதுனாலயோ, இல்ல நம்ம அந்த நீரை கையாளும் முறையினாலயோ, அதுல ஏதாவது மாறுபாடு வருதா? அப்படின்னு ஒரு ஒரு ஆராய்ச்சியில இறங்கும்போது நெறைய கண்டுபிடிச்சாரு. இந்த ஒரு 200வது நாளை எட்டியுள்ள லாவண்யாவிற்கு ஒரு வாழ்த்து கூறி, இறை அருள் எப்போதும் அவருடன் இருக்க வேண்டும் என்று இறைவனை மன்றாடி வேண்டிக் கொண்டு, இந்த பாட்டுடன் அவரை வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை, எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை, கண்ணில் நல்ல தூரும் கழுமல்லர் வள்ளநகர், கண்ணில் நல்ல தூரும் கழுமல்லர் வள்ளநகர், பெண்ணில் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே, பெண்ணில் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. சிவாய. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.